2 மணிக்கே எல்லா பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தான்னு சொல்லி பச்சை பொய்ய சொன்னாங்க. பச்சை பொய்ய ஒருத்தன் கூட கண்டிக்கலங்க. ஒருத்தன் கூட கண்டிக்கல. என்னையா சொல்ல 1:40 போஸ்ட்மார்ட்டமே ஆரம்பிச்சாங்க. 2 மணி. ஆமா மாலதி, 2 மணிக்கெல்லாம் எல்லா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சாங்க. ஒவ்வொரு பாடி அடக்கம் பண்ணும்போது 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. எல்லாமே மின்சார துருகாட்டை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் தான் அதை உடைச்சேன். ஏன்னா நான் களத்துக்கு போனதில் ஒவ்வொரு உணவர்களும் அந்த உறவை எரிச்சாங்களா அடக்கம் பண்ணாங்கன்னு எல்லாரும் என்ன சொல்லும்போது அதை செய்தியாக சொன்னேன். 1:40 போஸ்ட்மார்ட்டம் தொடங்கி 3:10 முடிஞ்சிருக்கு. அதிலும் 5 உடல்கள் தான் செய்யப்பட்டிருக்கு. 5 உடல்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அடக்கம் செய்யப்படுது. திருப்பி காலையில் சில உடல் கொடுக்கப்படுது, திருப்பி மத்தியானம் கொடுக்கப்படுது, மறுநாள் 2 உடல் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 1:40 தொடங்கி மதியம் 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் நடந்திருக்கிறது. மொத்தமாக 39 உடல்களுக்கு. அந்த இது எல்லாமே வெளிப்படையாக ஊடகங்கள் செய்தியாக வந்திருக்கிறது. கரூர் மக்களுக்கு தெரியும். கரூர் அரசு மருத்துவமனையில் கேட்டுக்கலாம். அப்படி இருந்தும் ஒரு பச்சை பொய்யை சொல்லக்கூடிய பொய் சொல்லி கதை